ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்க சாம்பிள் குட். ஸோ இன்னைக்கு வழக்கம் போல மைண்ட் கிராஃப்ட் சீரிஸ் தான் கண்டினியூ பண்ண போறோம். கூட என் ஃப்ரெண்டும் வந்திருக்கான். இப்போ பேசாம பாரு. ஹலோ காய்ஸ், நம்ம தான் ஃப்ரெண்டு. பழைய ஃப்ரெண்டு இப்பதான் புதுசா வீச்சிருக்காரு. பாத்துக்கோங்க எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டு. எவ்வளோ நல்ல ஃப்ரெண்டா? டேய் நான் என்னடா பண்ணுவேன்? சரி கைஸ், இப்போ ஏன் ரொம்ப நாளா வீடியோ போடலன்னா எக்ஸாம் வந்துருச்சு. சரி நல்ல மார்க்லாம் ஏதோ எடுத்தாச்சு. இங்க பாருங்க ட்ரீம் ஸ்கிரீன்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்லுவேன். எவ்வளவு மார்க்லாம் சொல்ல மாட்டேன். என்னது? ஏய் விடு விடு விடு, இப்ப போய் கேம் ஆடலாம். ஏய் பேசுடா. ஏதோ உள்ள போ, என்ன வேடிக்கை பாத்துருக்க? வெளியே உட்காந்து பேசாதடா. பாரு நான் எவ்வளவு ப்ரோ பிளேயர் காட்டுறேன். என்ன வேர்ல்டு வச்சிருக்கு? சப்ஸ்கிரைப் 1. ஏன்னா இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கேன். ஆனா இதான் ஒரிஜினல் சப்ஸ்கிரைபா. லாஸ்டா நெதருக்கு போறேன்னு நினைக்கிறேன். அதான் காட்டுது. சரி உள்ள போலாம். இருக்கு போலாம் கைஸ், வீடியோக்குள்ள போலாம். நான் வேற ஹாப்பி கெஸ் தண்ணியில போட்ட கடைசியா ஞாபகம் இருக்கா? வந்துச்சா இல்லையான்னு பாப்போம். ஆனந்தத்தோட உள்ள போகிறார். மொக்கையாகுமா இல்லையான்னு பாப்போம். பார்த்தா உள்ள போல. எனக்கு வேற ஞாபகம் இல்லையே, எது எங்க இருக்கு, எது அங்க வச்ச, எது எங்க வச்சேன்னு. ஸ்ரீராம் கூப்பிடு. உக்குடாவா பாக்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. உள்ள போயாச்சு. ஏய் வீட்ல தான் இருக்கணும். ஓகே சூப்பர். இது நெதர்ல இருக்க பாத்து. சரி நம்ம லூட்டு ஏதோ இருக்கு. நம்ம ஹாப்பி கெஸ் பைபிளுக்கு என்னாச்சுன்னு பாப்போம். ஐயோ கண்ட்ரோல் வேற ரொம்ப நாள் கழிச்சு ஆட முடியல. இல்ல என்ன நடக்குது? இது மேல ஏறடா அப்பா. சரி வெயிட் பண்ணு. ரொம்ப நாள் ஆச்சுடா விளையாடி. ஐயோ எங்க ஹாப்பி கெஸ்ட் வச்ச? இதோ இங்க ஏதோ புதுசா பாண்டா. பாண்டுல வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுக்கணும். சூப்பரா சரிடா. உள்ள என்னதான்? ஓகே இன்னும் வரலடா. நான் சொன்ன மாதிரி வந்துச்சுடா. நல்லது. இன்னும் வரல. இவனுங்க இன்னும் வரல. 2 தான் வச்சேன் இப்போதைக்கு. 2 இருக்கு. 1 நான் பார்த்தேன். டேய் 4 எத்தனை 4 5 என்னமோ எத்தேன். ஓகேவா? இல்ல 2 தான் வச்சுக்கல. எங்கடா என் வீடு? இதான்டா. இதுடா இதானா? இதுக்குள்ள வெளியே வந்தேன். எல்லாம் மறந்து போச்சுடா எனக்கு. என்னென்ன லூட் இருக்கு என்கிட்ட? 5 4 பிகேக்ஸ் உடைய போகுது. அது மட்டும் சொல்லிக்கிறேன். இங்க பாரு ஆல்ரெடி ஒரு ஹாப்பி காஸ்ட் 2 இருக்கு பாரு. இதுல என்ன இருக்குதோ அதுக்காக ஹார்னஸ்லாம் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன். நான் பார்த்தேன். எண்டல் பல்வார் 2 தான் இருக்கு. சோ இன்னைக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. எங்கேயா சுத்தி பார்க்கலாமா இல்ல மைனிங் பண்ணலாமா? என்னடா பண்ணலாம் நீயாச்சும் சொல்ற. டியூரபிலிட்டி இல்ல ப்ரோ. என்ன ப்ரோ பண்ண போற? சரி நீ சொல்லு என்னதான் பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணு. அபவ் வேர்ல்ட் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த மலையை தாண்டி அப்படியே தூரமா போயிட்டு வா. அப்படின்ற சரி லெதர் பூட்ஸ் இருக்கா? இருக்கா. போது சேஃப் தான். பார்ப்பா ட்ரீம். கனவுல ட்ரீம் ஆக முடியும். அதான் ட்ரீம்னே பேர் வச்சிட்டேன். அவெல்லாம் லெஜெண்ட். அது ஸ்பைடர்மேன் விஜய் என்னடா சம்பந்தம்? ஆனா நான் போடுவேன். ஏன்னா அதுதான் வந்து என்ன சொல்லுது என் மைண்ட்ல அந்த ஏறு 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 ஏறு. சோ கைஸ் எனக்கு ஒரு விஷயம் இருக்கு கைஸ். என்ன தெரியுமா? நம்ம மட்டும் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டோம்னா நம்மளால லைவ் போட முடியும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரேபிட் சிவப்பு கலர்ல இருக்குது கண்ணு. ஓகே அந்த சைடு அப்படி என்னடா இருக்கு? அது இவ்வளவு பெரிய கடல் இருக்குது. மெயினா விஷயம் கொஞ்சம் பேசுறேன். கரடி. ஐயோ இவன் அட்டாக் பண்ணுவான். இவனை நம்ப இந்த இடத்துல என்னடா கலர் இருக்கு? எனக்கு அதான் சத்தியமா தெரியல. ஐஸ் பயம்லடா பாத்துர்க்கேன் இது வரைக்கும். வித்தியாசமான பயமா இருக்கு. எப்பறா இருக்கு? இது வரைக்கும் கனெக்ட் கூட ஆகல. நான் போன தடவை போட்ட வீடியோக்கோ இந்த கைஸ் போலாம். இந்த சைடு அப்படி என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல.
அங்க பாரு தூரத்துல அந்த இன்னொரு பனி மவுண்டன்ல இருந்து ஒரு கேவ் வருது. அங்க போயிட்டியா? இல்லடா எதுவுமே டைமண்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குடா. கையில வேற உடஞ்சி போற பார்த்தா நிலைமையில மொக்க கேவா இருக்கான். மொக்க கேவா? எப்படி கொஞ்ச தூரம் கூட இருக்காதுன்னு சொல்ல வரேன்டா. ஓ அப்படி சொல்றியா? மறுபடியும் ஸ்பைடர்மேன். ஐயோ என் வாயில அது வருதுடா டேய். ஸ்கூல்ல இருந்து பாக்கவே. ஆளுங்க ஓகே ஸ்பைடர்மேன் பிஜிஎம் ஏன் போவேன்னு தெரியல. ஏன்னா என் ஸ்பைடர்மேன் மூவி வருதுல பிராண்ட் நியூ டே அதுக்காக போடுறாரு. ஐயோ ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பிராண்ட் நியூ டே போய் பாருங்க. டேய் உள்ள போலாமா வேணாமா? வேணாம்டா இப்போதைக்கு பிக்காக்ஸ். ஏன்னா பிக்காக்ஸ் இல்ல போயிட்டு மைன் பண்ணா பக்காவா இருக்கும். பிரவுன் ஷிப் பிளாக் ஷிப் எந்த வழியா வந்து இந்த வழியாவா? அந்த வழிதான் நினைக்கிறேன். போய் பாப்போம். ஆமா அந்த வழிதான். ஆமாமா இந்த வழி. இல்ல மேல போறேன். சரி இருங்க அந்த சைடு போயிட்டு நான் சொல்றேன். நானு அது வரைக்கும் வீடியோ கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆமா இப்ப வந்துட்டோம். ஆனா வந்து ஒரு விஷயம் நான் சொல்ல வந்துட்டு சொல்லவே மறந்துட்டேன். அதாவது இப்ப நம்ம 35 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. ஆனா நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம்னா லைவ் போட முடியும். ஸோ என்ன மேட்டுனா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டா லைவ் போடலாம். அப்போ 75 100 அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபேஸ் கேம் போட்டு பண்ணலாம். என் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவேன். கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். சொல்ற நீயே சொல்ற என் மூஞ்ச பத்தி. இல்ல கைஸ் நான் மூஞ்ச நீங்க இப்ப கற்பனை பண்ணிக்கீங்களா? போதும் இல்ல சொல்லியே ஆகணும் கைஸ். வேணாம் அவங்களே பாக்கட்டும். அப்போ ஃபியூச்சர்ல பாக்கட்டும். அவங்க ஃபியூச்சர் எப்ப தெரியல. பர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணது? ஓ தூங்கணும்ல அடப்பாவி. போய் தூங்க வேண்டியதுதான். தூங்கிட்டு நாளைக்கு காலைல பார்க்கலாம். ஓகே கைஸ் காலையில ஆயிடுச்சு. நம்ம வேணா ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். அயன் இருக்கா? 16 அயன் இருக்கு. ஆஹா என்னடா ஸ்கெலிட்டன் மண்டை எப்பற எடுத்தது? அது ஒரு பெரிய கதை. அதாவது இந்த வில்லேஜ் கீழே வார்டன் சிட்டி இருக்கு. எப்பறா? அது என்னன்னு தெரியலடா. இந்த சீடு வந்தது வந்து அதிசயமாவே இருக்குது. வச்சிருக்காங்க செஸ்ல. இது நம்மளுக்கு குச்சிகள் தேவைப்படுது. குச்சி தரமட்டம் பண்ணிட்டேன்டா. அது விட்டுறா. ஓகே இது கிரேட் ட்ரீடா. இதுடா வில்லேஜோட கிரேட் ட்ரீ. கிரேட் ட்ரீயா? க்ரூட் வந்து ஒரு நடிகை பார். க்ரூட் கொஞ்ச நாள் பென்டன் மாடு தாண்டா இது போடணும்னு ஆசை பயங்கர. முடிஞ்சா போடு. பென்டன் மாடு. ஆமா மாட்லாம் போடலாம்டா. என்கிட்ட மாட் வெயிட் பண்ணு. 6 மாத்திட்டேடா. அங்கேயே கல்லாடி முன்னாலாச்சு. மியூசிக் கேக்குது. பாரு 1 2 வச்சுக்கோ. 2 இருக்குடா. அவ்வளவு தூரமா மைனிங் போற? மைனிங் போலாம். ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா. ஸ்டோன் பிகாக்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். ஓரளவு செஞ்சுக்கலாம். 6 இருக்குல்ல. இப்ப நான் என்ன பண்ணுது யோசிக்கணுமே. எதுக்கு சவுண்ட் வருது? அச்சீவ்மெண்ட் ஏதாச்சும் அன்லாக் பண்ணிட்டியா? யாருக்கு தெரியும்? நாளைக்கு உங்களுக்கு யூடியூப்ல கேட்காம இருக்கலாம். இங்க சவுண்ட் வருது ஏன்னு தெரியல. நல்லா இருக்குடா. இங்க ஒருத்த துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். வைப்ல மறக்கும். எதுக்கோ மரத்தெல்லாம் இருக்கட்டும். எங்கடா வார்டன்ல இருந்துச்சு? எந்த இடத்துல இருந்துச்சு? ஏய் என்னடா இது? பிக்காக்ஸ்ல உடைக்கறாங்க. ரொம்ப லேட் ஆகும்டா. டேய் என்னடா இது? காட்றா. இது நான் பாத்துக்கறேன். ஏன்டா? ரொம்ப லேட் ஆகும்டா.
ஸ்பீடா உடையுது. தப்பா சொல்றேன், மன்னிச்சிரு. பாரு எனக்கு கண்ட்ரோலே போயிடுச்சுடா டேய். பாரு இந்த ஹவுஸ் ஓனர் வந்து அடிக்க போறாங்க. சொன்னா நான் உனக்கு எங்கடா வார்டன் இருந்து இந்த மரத்தை வச்சு அடையாளம் பண்ணி கீழே போனாதான் இருக்கும். கரெக்டா வயிறு சக்கரை இது பாயிண்ட் மாதிரி இருக்குடா. நம்ம வேற எங்கேயா மைண்ட் பண்ணணும், ஏன்னா அங்க போனா பீஸ்ஃபுல்லாவே இருக்க முடியாது. அதான் அந்த ஒரு கேவ் பார்த்துமே மலையை தாண்டி அங்க போறேன். அங்க போலாம்ல. எல்லாத்தையும் மறந்து போய் வேண்டாம் நானு. ஐயோ எனக்கு வேற என்ன பண்ணது தெரியல. எப்படியாச்சும் இந்த சீரீஸ்ல என்ன டிராகனை முடிக்கணும். ஆமா வெயிட் பண்ணு, எனக்கு ரெண்டு ஆப்ஷன். ஒண்ணு அந்த கேவுக்கு போலாமா இல்ல நெதருக்கு போலாமா. நெதர் இப்ப என்ன பண்ண போறேன்? சும்மா அங்கேயே சுத்தி பார்க்கலாம்ல, ஏதாச்சும் கிடைக்கும். தெரியவில்லை. நம்ம கேவுக்கே ஃபர்ஸ்ட் போயிடலாம். இப்ப டைமண்ட் ஆர்மர் எடுத்துக்கடா. டைமண்ட் ஆர்மர் கூட இல்லனா டூல்ஸ் எடுத்துக்கோ, அது முக்கியம். இல்லடா இங்க ஒரு கேவ் இருக்கு. இதெல்லாம் போறவல்ல பாருங்க. போலாமா உள்ள? டார்ச் இருக்கா? இல்ல, பாத்துக்கலாம். உடைய கோல் ஸ்டார்டிங்ல கிடைக்கும் நினைத்தேனே, கிடைக்கவில்லை. சரி விட்டா இருக்கு. கண்ணு தெரியுமா? கண்ணு தெரியுதுடா. கண்ணு இல்லையா? எனக்கு தெரிஞ்சுப்பா. என்ன எமரல்ட் அது? ஆமாண்டா, அயன் பிக்கர்ஸ்ல மைண்ட் பண்ண முடியும்டா. உடைய எமரல்ட் அப்படியே வச்சுக்கோ இப்போதைக்கு, எப்பயாச்சும் யூஸ் ஆகும்ல. இப்ப மைண்ட் பண்ணிட்டியா? மைண்ட் பண்ணலாமா வேணாமா? மைண்ட் பண்ணிடுறா அப்படின்றியா? சரி, ஃபியூச்சர் ட்ரேடிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாக்கே இல்லையடா அவ்வளவா. இருக்கிறத வச்சு பார்த்துப்போம். வந்துட்டோமா? வந்துட்டேன். இங்க தப்பான சைடு. ஓகே, ஒரு பிளாக் போட்டினா முடிச்சு. இங்க பாருங்க, எனக்கு என்னமோ ஸ்லோ மோஷன்ல இருக்க மாதிரி இருக்கு கைஸ், இந்த புதுசா விளையாடுறதால. எனக்கு சத்தியமா நான் சொல்ல விரும்பல. அங்க கூட மேல குதிச்சுனா வந்துடும், அவ்வளவுதான். பாடி சேல் இதை எடுத்து உள்ள வச்சிடலாம். கை ஃப்ரீயா ஒரு இடத்த வச்சுக்கணும்டா. ஏன்டா இந்த சைட்ல பிளாக் வச்சுட்டு இன்வெர்டோரியில் போய் எடுக்கிறீடா. ஓகே, வேற ஏதாவது மைண்ட் பண்ணுமா இங்க? தோ கோல் இருக்கு பாரு கீழே. ஆஹா, பாடி டார்ச்சஸ். என்னடா கிடைக்க போகுது? இந்த ரெண்டு தானா கோல்? இது கிடைக்காது. நம்ம பாத்துக்கலாம். இக்கவே ஃப்ளின்ட்ரா அது. ஐயே கோல் எங்கடா ஆச்சு? இங்க இருக்கா? எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. இங்க வைடா ஒரு ஷோதான். பிக்காக்ஸ்க்கும் இதுக்கும் இங்க வச்சாதான் இதுவா இருக்கு. என்ன சொல்றேன்? சரி வெயிட் பண்ணி. இங்க டார்ச் இருக்காத, 8 தான் இருக்கு, பாத்து போ. இது இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தாலே டைமண்ட் மாதிரி இருக்கு. அது பேரு கூட மாண்டது வெயின் வரும்ல. ஆமா, பிளட் வெசல். பிளட் வெயின். தப்பா சொல்றேன். இங்க கோல் இருக்குடா. கோல் மேல கோல். ஆனா இது இருக்கா ஸ்டிக்? ஓ ஷிட், பரவாயில்ல. எங்கடா இருக்கு? ஐயோ எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. கண்ணு தெரியல. ஏன்டா? ஐஷோ ஸ்பீடுக்கு கலர் பிரைட்னஸ் இருக்கு, தெரியும்ல, லைட்டா அந்த மாதிரி தான். ஏடா வெயிட் பண்ற? கிராவ் உனக்குனே வச்சிருக்காங்கடா. ஓகே உள்ள போவோம். இன்னும் டீப்பான போடி. என்ன டெட் டாட் ஆகுது? இல்லடா, வெளிச்சமாடா இருக்கு. தாவலமாக்கு டார்ச் எடுத்துட்டுமா? ஏன் வெளிச்சமா? லாவா தான் இருக்கு. அது இதுடா, அந்த அயன்டா. எங்கடா? போடு, சூப்பர். ஐயோ சாமி, ஓகே இப்போ போவோம். டீப்பா இருந்தா போதானா? சரி எதிர்பார்க்கல உண்மையுமே. இன்னொரு இவ்வளவு எனக்கு கனியாயிடுச்சு. நான் என்னோட இது இப்ப விளையாடுறது இல்ல கைஸ். நான் மைன்கிராஃப்ட், ஆனா நான் சும்மா விளையாண்டுருக்கேன். அது எப்படி ஏத்துன்னு எனக்கு தெரியல. எங்களோட ஒரு நண்பர், அவரு யூடியூபர் தான், அவரு நம்மளுக்கு ஏத்தி கொடுத்தாரு. அவன் வந்து ஸ்பைடர்மேன் கைஸ். க்ளூ குடுத்துட்டேன் உங்களுக்கு தெரியும். அவரை ஒரு இன்னொரு க்ளூ கொடுக்குறேன்.
அவரு 2 வீடியோ கமெண்ட் பண்ணிருக்காரு. இது இவரோட சேனல்ல. வரப்பா இவ்வளவு ஈஸியா கொடுப்பேன் நான் எதிர்பார்க்கறேன். அவங்க அவங்க தெரியுமோ தெரியாதோ என்னமோ 35 சப்ஸ்கிரைபர்ஸ் தான்டா இருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். சரி அயன் இங்க இங்க ஒண்ணு பாருங்க இங்க ஒண்ணு. இதோ கைஸ் இங்க ஒண்ணு அப்புறம் அங்க ஒண்ணு. ஆமாயா. இதுக்கும் கீழே இன்னும் கீழே எப்படி பேரா போகுதுடா. இப்ப இப்படி போ, ஸ்ட்ரைட்டா போ. இந்த அயன் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா போ. கீழே போவ ஸ்ட்ரைட்டா போ. அந்த லாவா இருக்குல்ல அந்த இடத்துக்கு. இங்க டர்ட்டா பிளாக் கட்டி அங்க ஒரு வழி போகுது, இங்க ஒரு வழி போகுதா? எப்படி போ லாவா பாய்ல டைமண்ட் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் டைம். அப்படியா? எனக்கு நான் இது வரைக்கும் எனக்கு டைமண்ட் கிடைச்சது எல்லா தடவையும் மோஸ்ட் ஆஃப் டைம் நான் லாவா பாத்துல கிடைச்சது. ஆனா இவ்வளவுதான் கொஞ்சம் தான் டீப்பா வந்திருக்கும். அதான் எனக்கு கேள்வி. கண்ணு தெரியும் விட்டு போயிச்சுடா உனக்கு. இன்னும் ஒரு ஐயோ டேய் கிராவலடா அது. டர்ட் கிராவல கீழே போட்டுரு. அப்ப டர்ட் இது கையில வந்துடும்ல. போதும் போயிடலாம்டா. அதை வச்சு நீ தேவைப்பட்டுச்சுன்னா குனிஞ்சு போ. ஷீல்ட் இப்போதைக்கு கையில எடுத்து வச்சுக்காதடா. வெறுப்பே இருக்காது. ஏதாவது ஸ்கெலிட்டன் மண்டா வந்தோம்டா. அதான்டா. ஐயோ ஒண்ணு மேல. ஓகே இல்ல 2 மேல. ஓகே அயன் இருக்கு. அந்த சைடுல போய் பாரு. டைமண்ட் இருக்கலாம். வெயிட் பண்ணு. ஓகே நிறைய அயன் இருக்குடா. ஆடி கைஸ் நான் ஒரு அயன் இதே கண்டுபிடிச்சிருக்கேன் கைஸ். கோல் மாதிரி பெருசா போயிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு வெயில மட்டுமே 30 கிட்ட வந்துச்சு. அது அவ்வளவு பெருசா எப்படி போச்சுன்னு தெரியல. கோல் இருக்குடா சைடுல. அந்த சைடுல பாரு லாவா பாருல மேல. இதுவும் இல்ல இருக்குன்னு நினைத்தேனே. அந்த சைடு இன்னும் போதுடா. உள்ள எங்கெங்கயோ ஓட்ட போட்டு வச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போய் இப்போதைக்கு இந்த நாச்சு என்ன பண்ணது தெரியல. அதுவே ஜெனரேட் ஆகுதா இல்ல இந்த நாச்சு பண்ண வேலையான்னு தெரியல. இன்னொரு லாவா போ பாருல போ. ஓட சரி ஓடு. தூரத்துல பார்க்கும்போது ரவுண்ட் ஷேப்ல இருக்குது. ஆனா கிட்ட போனா அதான்டா. மைன்கிராஃப்ட் இஸ் நாட் ரவுண்ட். ஆமா அயனே இதெல்லாம் பார்க்கும்போது டைமண்ட் மாதிரி இது. எனக்கு நாச்சு என்ன பண்ணது தெரியல. இது ஏன்டா ஆட் பண்ணீங்க? வெல்ஃபேர் எங்களை ஏப்ரல் ஃபுல் பண்ணதுக்கே பண்ணீங்கடா. ஏப்ரல் ஃபுல்லா ஆட் பண்ணிருப்பாங்க தெரியல. அது என்ன அப்டேட் ஆட் ஆச்சு போய் பாக்கலாம் கண்டுபிடிக்க. இன்னொன்று இருக்குடா. ஆமாண்டா ஏப்ரல் ஃபுல்ஸ் அப்டேட்னு ஒண்ணு இருக்கும்டா மைன்கிராஃப்ட்ல. தெரியுமா உனக்கு? ஐயோ எனக்கு வேற கண்ணு தெரிய மாட்டேங்குது சாமி. முடியல. கண்ணாடி போட்டுட. அயன் இருக்கு கோல் இருக்கு. அந்த சைடுல பாரு. கீழே போகுது. பெஸ்ட் ஏரியாடா. இதான்டா பெஸ்ட் கேவ்டா நான் பார்த்ததுல இப்போ வரைக்கும். அயன்கான பெஸ்ட் கேவ். ஒரு டைமண்ட் கிடைக்குதா பாரு. 30 டைமண்ட். எனக்கு ஆசை என்ன தெரியுமாடா? நம்ம ஆர்மி ஃபுல்லா அயன்ல செஞ்சுக்கலாம். கோல்ட் ஆர்மர் ஒரு டபுள் செஸ்ட் ஃபுல்லா ஸ்டாக்கா டைமண்ட் வைக்கணும்னு ஆசை. சின்ன வயசுல அதெல்லாம் பண்ணியாச்சு. பட் சின்ன வயசுல ஒரு ரொம்ப இது கைஸ் எப்படி சொல்ல. மைன்கிராஃப்ட் அடிக்ட் காட்டுவார் சார். நல்லா அடிக்ட் ஆனாலாம் அப்போ. கீழே பாரு இன்னும் அயன் இருக்கா இல்லன்னு பாரு. அப்போ பிசி வேற அந்த சைடுல பாரு. லாவா சைடுல பாரு. அமர்த்திச்சுடா. ஒரு நிமிஷம் இப்படி திரும்பிடா. எது டைமண்ட் கிடைக்க சான்ஸ் மேல இல்ல. ஓகே அப்படி அது வெயின் தான். இங்க அயன் அமர்த்திச்சு பாரு. அமிர்திஷ் ஜியோடு. ஆனா இல்ல நான் சின்ன வயசுல பிசி பிளேயர் கைஸ். ஆனா இப்ப பிசி கண்ட்ரோலே மறந்து போற அளவுக்கு ஆயிடுச்சு. கீழே விழுந்துட போகுது. இதோ போகுது. இங்க வந்து இதுல எடுத்துக்கோ. இது மட்டும் எடுத்துக்கோ. சவுண்ட் சூப்பரா இருக்கும். பிளேஸ் பண்ணும்போது இத வச்சு ஸ்பை கிளாஸ் செஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே எடு நம்ம கிட்ட எத்தனை இருக்கு இன்னும்? ஓகே 9 இருக்கு. 10 இது எடுத்தாச்சா? ஓகே எடுத்தாச்சு. இங்க தண்ணி தானே இருக்கு.
ஓடு. ஒண்ணும் இல்ல. இப்ப நான் எங்க போகுது? வெயிட் பண்ணு. ஓகே, ஒண்ணும் இல்ல. சோ நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். என்ன பண்ணேன்? அந்த அமத்திஸ்ட் கொஞ்சம் அயன் கிட்ட கொஞ்சம் எங்கடா? இருக்கு. போடு. கொஞ்சம் பிரைட்னஸ் வேணா அதிகப்படுத்த முடியுமா? கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்டாக் எடுத்து போண்டாடி. 44 இருக்குது அயன். போடு. ஒரு ஸ்டாக் தான் எடுத்திருக்கேன். அங்க ஒரு அயன் கொஞ்சம் இங்க கடைசியில அயன் பொறுக்கி ஆயிட்டோம். கைஸ் நாங்க மொபைல் பிளேயர்ஸ், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் கொடுங்க கைஸ். அதனால தான்டா சப்ஸ்கிரைப் கேட்கறேன் நான். இவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு 1K ரீச் பண்ணனா 1000 ரூபாய் வருமா? அதை வச்சு என்ன வேணா பண்ணலாம். அப்டேட் பண்ணலாம் சேனல்ல. மொபைல் பிளேயரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ், அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன். முன்னாடி நல்லா பிசி பிளேயர் அப்படியே டபா தட்டி தான் முடிஞ்சுது. அப்படியே WSD மேல F1 F2லாம் வந்து இன்வென்டரி சூஸ் பண்ணது அந்த மாதிரி தான். டைமண்ட் ஆனது. இந்த வெயின் ஐயோ ஏமாத்திட்டோம். ஓகே. இன்னும் கொஞ்சம் டீப்பரா போ. மறுபடியும் வீட்டுக்கு வருவோமா? அதுல ஒண்ணும் இல்ல. நீ கீழே போடா. டீப்பர் வி கோ டீப்பர் அப்படின்னு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு, தெரியும்ல? தெரியும். அந்த ஏதோ ஏன்ஷியன்ட் இதுக்குள்ள போகும்போது வருமே. கோ டீப்பர். ஆமா, அந்த ஏன்ஷியன்ட். கீழே போடா. டைமண்ட் இல்லாம இந்த வீடியோ முடிக்க முடியும். டீப் ஸ்லைட் வந்தாச்சு. கன்ஃபார்ம் இங்க டைமண்ட் இருக்கணும். ஐயோ, வாட்டர் பக்கெட் இருக்கா? கிளட்ச் பண்ணு. வாட்டரே இருக்குடா. இங்க பாரு. தப்பா குடிச்சிட்டேன். ஓகே. ஐயோ, கண்ணு தெரியல. டார்ச் இருக்கு. இப்போதைக்கு உன் பக்கத்துல ஒரு டார்ச் போட்டுக்கோ. டார்ச் இருக்குடா. எங்கடா திரும்பி பாரு. ஓகே. எங்க டைமண்ட் இருக்கா? லாபிஸ் லூசிலி இருக்குடா. எங்கடா? அங்க. ஆமாடா. தண்ணி வேற தள்ளி. லாவா. இன்னொரு கன்ஃபார்ம் டைமண்ட் அங்க இருக்கணும்டா. லாவா. எனக்கு உண்மையுமே தெரியும். எனக்கு நிறைய தடவை நான் கண்டுபிடிச்சதுல நான் சொல்றேன். கன்ஃபார்ம் இருக்கணும் அது. ஆஹா. ஏய் யோ, என்ன மைன்கிராஃப்ட்? சோ இங்க என்னென்னமோ இருக்கு. எப்பயா ஒரு அதிசயம் நடந்தா நானும் இவர் கூட ஒன்னா விளையாட முடியும். நடந்தா பாரு. இந்த கட்டுடா. ஆமா. லாவா பாருல பாருடா. மேல பாரு. அந்த இது அந்த கல்லு பக்கத்துல பாரு. ஓகே. இல்ல ஆனா மைன்கிராஃப்ட் செஸ்ட் இதே இல்லடா. அதுல டைமண்ட்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் வரைக்கும் சான்ஸ் இருக்குதான். ஓகே. லாவா இருக்கு. அயன் கிடைச்சிச்சு. டைமண்ட் அது எதுடா? இல்ல இங்க எங்கடா அது? டார்ச்ச போடும், அப்பதான் கண்ணு தெரியுது. இல்ல கண்ணு கொலராயிடுச்சு. டெட்ன்றா. அநியாயமா பண்ண. ஐயோ ஷை. ஸ்பிரிண்ட்னு ஒண்ணு வந்திருக்கு. இது அவசரத்துல எதுவும் பண்ண முடியலடா. சோ गाइस இங்க பாருங்க, நம்ம ஒரு ஸ்டாக் அயன் எடுக்காம இந்த வீடியோ முடிக்க மாட்டோம். என்னடா லெவல் நேச்சுரல் லாபிஸ் லெசலி. ஓகே. இப்பதான் போகுது. போடு. டைமண்ட் இருக்கா? உடைச்சிட்டேடா. உடைச்சிடலாம். எதுக்கு அது? அங்க இருந்து என்ன பண்ண போகுது? நம்ம டீப்பா போவோமே, மறுபடியும் எப்படி வீட்டுக்கு போகுது? அப்படிதான். நல்லா அப்பதானே போயிடுது. வேண்டியதான். சர்ஃபேஸ் ஸ்ட்ரைட்டா டிக் பண்ணா வந்துண்டா. இந்த மவுண்டன் வச்சுதான் நான் சொல்றேன். டீப்பரா போற தைரியமா போறேன். சொல்றேன். டார்ச் போடு. டெட்டா. என்ன கோல்டா? டெட்டா எங்கடா இது? சரி திரும்ப வந்தா போயிடு. இதான் இதானா? ஆமா.
இந்த சைடுல போ. இந்த ரைட் ஹேண்ட் சைடா. எங்க போதா இவ்வளவு டீப்பா போகுது? ஏய் திரும்ப டைமண்ட் நெஸ்ட் ஆகுது. டேய் இந்த கேம் தரமா இல்லடா. டைமண்ட் டைமண்ட் தான் அது கன்ஃபார்ம் அது ஆமா. டைமண்ட். ஆனா எப்படி இதோ அங்க ஒரு வாட்டர் இருக்கு. என்னால போக இங்க முடியுமா? இருந்து போக முடியாது சான்ஸே இல்லடா. ஏய் வாணா இப்போதைக்கு வாணா. ஆமா. சோ गाइस நாங்க அடுத்த தடவை கண்டிப்பா எடுப்போம். இப்ப இப்ப வேணா நம்ம வேணா ட்ரை பண்ணலாம்டா. சரி அப்படி சுத்திட்டு போ. அந்த வழியில இருந்து சுத்திட்டு போலாமா? அந்த தண்ணியில தானே குச்சிங்க வந்து வெயிட் பண்ணு அதே தண்ணியில வெயிட் பண்ணு. நடுல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வச்சு குதிச்சு போட எதுக்கும் கீழே திடீர்னு பிளாக் விட்டு வச்சுக்க போறாங்க. குதிக்கணும் இங்க எங்கேயும் வந்துடலாம்டா. குதிக்க முடியல இல்லையா பாரு. எங்கடா இருக்கு தண்ணி? கிரௌச் பண்ணி பாடுறா. ஐயோ இங்கேயாண்டா இருக்கு குச்சிடலாம்டா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏன் குதிக்க முடியுமானால? கன்ஃபார்ம். சோ பயமா இருக்கு. 5 4 3 2 1. ஓகே கடவுளே. அஜித் டேய் ஏன்? சரி எங்கடா இருக்கு? இங்க இருக்குடா இந்த சைடுலடா. பாடி சேர் டைமண்ட். சொன்ன மாதிரியே நாங்க டைம் எடுக்காம வீட்டுக்கு போகல. சரி ஒண்ணுதான் கச்சுது. ஏமாத்திட்டேடா. பரவாயில்ல ஆனா நான் சொன்னது எப்படி ப்ரூவ் ஆயிடுச்சு. லாவா போகல டைமண்ட் அடிக்கணும். ஒத்துக்கிட்டீங்களா गाइस? என்கிட்ட உங்ககிட்ட எந்த மாதிரி எத்தனை தடவை இந்த மாதிரி லாவா இங்க பார்த்து எங்கேயோ டைமண்ட் சொல்லுங்க. இங்க எங்கேயோ ரெட்ஸ்டோன் பார்த்த மாதிரி இதோ இருக்குது. இங்கதான் அந்த சைடுல இங்க. ஆமா தேவை போகணுமா என்ன? எடுத்துக்கோ எதுவும் गाइस இதான் ரெட் ஸ்டோன்லயே நல்ல விஷயம். நான் வெளிச்சம் தரும் ஏடா அடிச்சு வெளிச்சம். எங்க போகுது? நாளே இதுக்கப்புறம் இல்ல தேடலாமா டைமண்ட்? இன்னும் தேடலாம்டா. செத்து போனாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த கேவல நாங்க நான் இல்லனா இவன் கண்டிப்பா பாட்டு போடுவான் இல்லடா. ஆமா கண்டிப்பா போட்டே அவன். இது இவ்வளவு டீப்பா போகுது கன்ஃபார்ம். இன்னொரு வெளிச்சம் வருது. லாவா பாதுல போடா. லாவா பாதுலடா போடா. டைமண்ட் இருக்குமா? பாடி நீங்க பாருங்க நான் சொன்னது ப்ரூவ். கண்டிப்பா गाइस லாவா பாதுல கண்டிப்பா நல்லா தெரியும். உங்களுக்கு எத்தனை தடவை இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லுங்க. லாவா பாதுல விழுந்துடாத. இன்னும் நிறைய இருக்குடா. லாவா பாடுறா அந்த சைடுல திரும்பி பாடுறா. வெயிட் பண்ணு. ஓகே ரெட் ஸ்டோன் இருக்கு. மேல பாரு. இந்த சைடுல திரும்ப இப்படி வெயிட் பண்ணு. இந்த லாவா பாதுல மேல பாடுறா. மேல எங்க பாடி गाइस நான் சொன்னேன் லாவா பாதுல இல்ல கீழே இல்லைன்னா மேல பாருங்க. மேல ஏற வழி பிளாக்ஸ் நிறைய இருக்கா? சரி வெயிட் பண்ணு. இங்க பிளாக் கொஞ்சம் மைண்ட் பண்ணிப்போம். பாடி ஆனா டைமண்ட் கண்டுபிடிக்க ஒரு ட்ரிக் அன்லாக் பண்ணிட்டான்டா அவன். இல்ல गाइस எனக்கு இந்த மாதிரி நிறைய தடவை கிடைச்சிருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இந்த கேவல நிறைய லாவா இருக்கு. எங்களுக்கு லக்கு என்னடா. ஆமாண்டா. இந்த சீடு வேணும்னா கமெண்ட் சொல்லுங்க. தெரியுமாடா சீடு ஆல்ரெடி இந்த வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே சீடு போட்டாச்சு. எவன் வச்சு விட்டுருப்பேன் சீடு. அதுல அச்சு நான் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா போன் நம்பர் போடலான்னு பார்த்தேன்டா. ஏதோ போட்டேன் நானு. வந்துட்டடா. வந்து இங்க போடு. மேல ஏறி அப்படியே இது உடச்சு எடுத்துரு. ஸ்ட்ரைட் உடைக்காது. அன்சை கீழே விழுந்துரும். இல்ல இது போயிட்டு இதோட மேல ஏறி எடுத்து மேல போ. பாத்து போடா. எனக்கு வேலை. ஐயோ நான் சொன்னேன்ல இப்படி பாரு. அப்பப்ப பாரு. லாவால குச்சி ட்ரிக் பண்றியா? டேய் அடி வாங்கி. இவ்வளவு தூரம் வரும். அங்க ஒரு லாவா போயிட்டு இருக்குடா. எங்கடா? ஓகே சரி ரெட் ஸ்டோன். ஆமா இது பாருங்க ரெட் ஸ்டோன் கூட மேல பாரு. அப்படி சுத்தி ஏமாத்திட்டாங்க. ஐயோ எனக்கு அந்த வெயின்லாம் பாக்கும்போது அப்படியே டைமண்ட் மாதிரி தெரியுதுடா. கடுப்பா இந்த சைடுல டீப்பரா போய் அங்க பாரு. அங்க இன்னொரு வெளிச்சம். எதுக்கோ இது எடுத்துக்கோ. அந்த சைடுல பாரு இன்னொரு வெளிச்சம் இருக்கு. ஆமாண்டா. அப்ப லாவா இருக்கா? ஏய் தோ गाइस இங்கே ஒரு டைமண்ட். எனக்கு ஆசையே பெரிய டைமண்ட் வேணும் கண்டுபிடிக்கணும்டா. வெளிச்சமா இருக்கு. பாத்து போடா. லாவா இருக்கு கீழே போ. அந்த சைடு ஏதோ வச்சு பாடுறா. பெரிய விஷயமா வச்சிருப்பானுங்க. ஆனா அங்க போறதுக்கு வேணாம். இந்த சைடுல பாரு இன்னொரு வெளிச்சமா இருந்த மாதிரி இருக்கு.
ஆமா அங்க ஏதோ வெளிச்சமா இருக்கு. ஓ வெயில் தான். சொன்னேன் கைஸ். எப்படியாச்சும் உயிரோட பெயின் மேல. ஓகேவா? இன்னும் தேடலான்னு சொல்றேன் நானு. கோல்டு எங்க டைமண்ட். எவ்வளவு டைமண்ட் இருக்குன்னு பாரு. உள்ள இன்வென்டரி போய் 11 பாடி. சோ गाइस நம்ம எப்படி இருந்தாலும் எண்டர் டிராகன் முடிக்க நாங்க ஃபுல் டைமண்ட் ஆர்மரோட தான் போறோம். இது உள்ள இன்னும் கோல்ட் போகுது. கொஞ்சம் டார்ச் இருக்கா இல்லையா இன்னொன்னு? இருக்க சான்ஸ் இருக்கு. அதான் அவ்வளவு வச்சிருக்கடா போடுறா. நீ போட்டா ஓகே கோல்ட் எடுக்கல. வெயிட் பண்ணு. பிளாக் எடுத்து இங்க வை. அப்புறம் எடுத்து செஸ்ட் இருக்கும் போடா. அது மேல டார்ச் டப்பு டப்புன்னு போடுறான் பீச்ல. ஆமா வராதுல. போலாம் வெக்கம். போ போ ஓடு ஓடு ஓடு. ஓகே ஒண்ணே வச்சா எப்படி வைக்கலாம். வெயிட் பண்ணு. ஜாம்பி ஸ்பானர் அது. ஏதா நல்லதா கிடைக்கணும். அதான் ஜாம்பி ஸ்பானர் இருந்துச்சு. எடுத்துக்கடா. டிஸ்கிரிப்ஷன்டா மொத்தமா வச்சுக்கலாம். மைன் கார்டு வச்சு மைன் கார்டு கட்சிடா. இன்னொரு செஸ்ட் இருக்குமேடா யூசுவலா. அதானே. ஆனா இந்த இந்த கேவ் சரியான லக்கிடா. ஒரு டாஸ் போடு கீழே. இங்க போடு. கீழே பாத்துடா. இதான் அந்த இது லாவன்ஸ் உள்ள அது. அப்படியா? ஆமா. இங்க உள்ள போய் முடிஞ்சு ஸ்பாட் பண்ணினா ஏதாச்சும் தெரியும்டா. இங்க போய் இல்ல ரிஸ்க் பயங்கர ரிஸ்க். அந்த சைடுல ஒரு டாஸ் போடு. தூரமா இது இன்ஷியல் டீப்பரா போகுது. இது இன்னொரு கேவல் ரீட் பண்ணுது. டைமண்ட் இருக்கா கோல்டு தான் இருக்கு. ஐயோ இதுக்குள்ள போகமே மறுபடியும் வெளிய சேஃபா வாங்கணும். எனக்கு வழி தெரியும்டா. அப்போ ஓகேடா. இது அமிதிஸ் ஜியோடா. இது எதுடா? தோடா கீழே பாரு. இது ஆமாயா வெயிட் பண்ணு. எந்த சைடு போணும்? டைமண்ட் அது இல்ல வெயிட். ஐயோ சரி எதுக்காங்க சைடு போய் பாப்போமே. டாஸ் போடுறா போறவல டாஸ் போடு. கீழே இங்க அங்க ஏதோ போகுது. இதான் நம்ம பார்த்தோம். கீழே வெளியோ ஒரு அந்த கிராஸ் பண்ணுமே என்ன போச்சு. லாவா போ லாவா பார்த்தாலே ஓடு பாரு. ஒரு கிளிக் அன்லாக் ஆயிடுச்சு அவ்வளவுதான். அந்த வழியா? ஆமாண்டா. ஓகேடா. அப்போ சுத்தி ஒரே இடத்துல தான். என்ன பண்ணலாம்? இந்த வழியா பாத்துட்டோம்ல. இப்ப இது வழியா போ. இது வழியா தான் வந்தோம். சரி வெளியே போயிட்டு காய்ஸ் நாங்க சொல்றோம். ஆமா டைமண்ட்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம. ஆனா சரியான வேட்டை. கீழே இங்க எங்கடா மைண்ட் ஷாஃப்ட காணோம். மேல பாரு. அங்க இருக்கு மைண்ட் ஷாஃப்ட் வழியா. மைண்ட் ஷாஃப்ட் மேல ஏறணும். பிளாக் எடுத்து வைக்க. இங்க கொஞ்சம் சுத்தி போடுறா. அப்ப டைமண்ட் கிடைக்கும். ஆமாண்டா. எனக்கு ஏதோ சஸ்பீஷியஸா ஃபீல் ஆகுது. டைமண்ட் இருக்குமோ. சரி இங்க பிளாக். எடுத்துக்கோ. ஸ்டாக் வந்துரும். எடுத்தீங்கன்னா தெரிஞ்சு இதுல மட்டும் இது போல. ஆமா எப்படி இவ்வளவு நேரமா ஜாம்பி வரல? ஐயோ கிரீப்பர். டேய் கிரீப்பர் நாய் ப்ளீஸ். இவ்வளவு எப்படா வரல? ஸ்லைம் வருதுடா. ரொம்ப தப்புடா. ஐயோ எல்லாம் இங்க பாருங்க டைமண்ட்டா. டைமண்ட்ரா. ஆமாடா. அட்ரா அவங்கள வேடிக்கை பார்த்திருக்கேன். அட்ரா. வெயிட் பண்ணு. வா 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 வா. ரொம்ப தட்டாத பிளாக் பண்ணு. ஒரு அடியா அட்ரா. அப்படி தட்டினா எப்படிடா? ஸ்கெலிட்டன் வேற பாத்துட்டு வருதுடா. நீ அடிக்கவே மாட்டேன். இன்னும் அடி விழ மாட்டேங்குது. டேய் யோ என் டார்ச் போடு. கொஞ்சம் கீழே தெரியல. வெயிட் பண்ண. இங்கதான் இருக்கு டார்ச். எங்கடா டைமண்ட்? ஓ ஷிட்.
ஓ ஷிட் ஏய் நான் பாவம்டா. இருங்க guys. இவ்வளோ நேரம் நல்லாதாயா போச்சு. பொசுக்குன்னு அட்டாக் பண்ண வானுங்க. எங்க டைமண்ட் இருந்துச்சு தூரத்துல இருக்கனால அவங்க கண்ணுக்கு தேவையில்லை. ஓகே ரெண்டர் டிஸ்டன்ஸ் அதிகமானனால ஸ்பான் ஆனவங்க காணோம் போல இருக்கு. சரி ஐயோ நானும் மட்டும் இருக்கீங்க. இந்த சைடுல இருந்து எங்கேயோ ஓகே நம்ம ஓடி வந்தனால ரெண்டர் டிஸ்டன்ஸ் அதிகமாயி ஸ்பான் ஆகுது நின்றுச்சு. சரி எல்லாம் அந்த சைடு டைமண்ட் பார்த்தேன். இங்கதான் நடந்தா இங்கதானா? இங்கதான் அடி விழுந்துங்க தெரியல. அதான்டா இந்த லாவா பக்கத்துல தானே? இல்ல அங்க இல்ல எங்கெல்ல பார்த்தேன். இங்க டார்ச் போட்டாங்க. ஞாபகம் வேற இல்ல. இங்கதான் பார்த்தேன். எந்த குதி மேல போ மேல போ. இங்கதான் இருக்கணும். டார்ச் இங்க ஒண்ணு போடு போடு. 2 டார்ச் தான். அதோ சொன்னல பாடி சகாய் சிவட நாங்க மேலதான் ஸ்ட்ரைட்டா. ஏய் நம்மளுக்கு ஆக்சுவலி ரெண்டு டைமண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் இல்ல 3 டைமண்ட் ஒண்ணு கச்சல. சரி மைண்ட் ஷாட் மேல பிளாக்ஸ் இது பண்ணு. சரி நம்ம மேல போயிடலாம். ஐயோ திடீர்னு அட்டாக் பண்ணிட்டாங்கயா. டைமண்ட் சும்மா இருக்கு. நம்ம கிட்ட இன்னும் என்னென்ன பிளாக்ஸ் இருக்கு, எத்தனை பிளாக்ஸ் இருக்கு? ஓகே பாத்துக்கலாம், ஒண்ணும் இல்ல. டைம் ரொம்ப போகுது, கொஞ்சம் பாஸ் பண்ணிடலாம் நினைக்கிறேன்டா. ஆமா கொஞ்ச நேரம் கட் பண்ணிக்கிறேன். ஐயோ ஓகே ஏதோ பிளாக்ஸ் இருக்கு என்கிட்ட. இத வச்சு மேல போயிட்டோம். சி இடிக்குது மேல. ஏங்க தண்ணி இருக்கு, அது மேலயே போயிடலாம்ல. வெயிட் பண்ணு, தண்ணி மூலியமாவே மேல போயிடலாம். அதான் தண்ணி மூலியமா மேல போடாடி. ஆமா உள்ள போடா. ஐயோ ஏ தண்ணி என்ன தள்ளுது, தண்ணி என்ன தள்ளுது. கல்ட்டே போடா. ஜாய்ஸ்டிக் முன்னாடி எனக்கு கண் தெரியல. டார்ச் ஒன்னு இருக்குல்ல போடு. தண்ணி டார்ச் ஒண்ணுதான் இருக்கு. வெயிட் பண்ணு. ஐயோ கண்ணு வேற தெரியல. சைடுல ஸ்கெலிட்டன் வருவானுங்க. ஓகே போட்டாச்சு. போ போ போ. மேல இருந்து பொசுக்குன்னு ஊன்ட்டனா காலி தான்டா நானு. ஏய் போ போ மேல போ மேல போ. ஏய் வந்துட்டேன்டா சேஃபா. சூப்பரா. சரி இந்த சைடுல போய் இன்னும் கொஞ்சம் அப்படி போனீங்கனாதான் வந்த அந்த சைடுல இருந்தா வந்தேன். அந்த இது இருக்கு. ஆமாண்டா. அதுக்கு நம்ம இப்படிலாம் வந்தோம், பின்னாடி அபவுட்டர்ல தானே வந்தோம். ஐயோ உனக்குதான் ஞாபகம் வேணும். இங்கே அதே தண்ணி மேல இன்னும் கொஞ்சம் மேல போகண்டா. ஞாபகம் வந்துச்சு. அது வழியா தான் கீழே வந்தோம். ஞாபகம் தண்ணி வழியா கீழே வந்தோம். இங்க இறங்கின நீங்க. ஆமாயா இன்னும் கொஞ்சம் மேல போ. எனக்கு வேற பயமாவே இருக்கு. அப்படி ஜாஸ்திக்கு முன்னாடி தள்ளிட்டே போடா. தள்ளிட்டே போ. முன்னாடி தள்ளு. மேல வந்து போதும். இந்த சைடுல வா. ஓகே டார்ச் ஒண்ணு கூட இல்லையா? ஒண்ணுமே இல்ல. போடு பாரு. வெயிட் பண்ணு. வழியில எங்க கோல் பார்த்தனா பாத்துக்கலாம். நிறைய கோல் பார்த்தோம். இப்ப எங்க போனோம்? தண்ணி தான் திரும்பவும் குச்சோம். இந்த தண்ணி மேலதான் போகணும் நினைக்கிறேன். ஆமாண்டா மேலையா? ஆமா இது மேலையா போனோம்? என்னையா சொல்ற? நிஜமா? இல்ல மேல பிளாக் இருக்கு. ஒரு கேவ் வழியா உள்ள வந்தோம் கரெக்டா. அப்ப சின்ன கேவ். இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்ப. டார்ச் வேணும்டா. இப்ப டார்ச் இங்க ஒன்னு போட்டுட்டேன். ஆமாயா இந்த சைடு நம்ம வந்தோம்ல. வெயிட் பண்ணு. டார்ச் நம்ம நல்ல டீப்பர் we need to go deeper சொல்லி ரொம்ப டீப்பா வந்துட்டோம் போல இருக்கு. ஸ்ட்ரைட்டா சர்ஃபேஸ் பண்ணா கூட இப்ப போயிடலாம்டா தெரிஞ்சு. இப்ப மேலக்கா மைண்ட் பண்ணலாம்ன்றியா? அதான் சொல்ல வரேன். கோல்ட் இருக்கு.
ஸோ கைஸ் எனக்கு வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி பயமாவே இருக்கு செத்துவமா இல்லையான்னு. அதனால என்னோட போனை என் ஃப்ரெண்டு கையில ஒப்படைச்சி மேல போலான்னு இருக்கேன். ஸோ போலாம் கைஸ். எனக்கு இந்த கண்ட்ரோல் வராது. ஸோ கைஸ் இவனுக்கு வேற கண்ட்ரோல் தான் வரும், இந்த கண்ட்ரோல் தான் வரும். அதனால இந்த கண்ட்ரோல் வச்சிருக்கான். எனக்கு அந்த ஜாய்ஸ்டிக் மேல இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். அப்ப நான் சுத்தி பாத்துட்டு வர வெயிட் பண்ணேன். சுத்தி பாக்குறியா? சரி. டேஸ் பே 13 13 நாள் தான் விளையாடி இருக்கானா? ஒரு நாள் அடியில இருந்துட்டா. அதான் we need to go deeper deeper சொல்லி சொல்லி கட்சியில ரொம்ப டீப்பா வந்துட்டோம். தண்ணி மலையா இவ்வளவு கஷ்டம் உன்னோட எனக்கு அது தள்ளுதுடா கீழே ஃப்ளோ ஆகி வெறுப்பேத்துதுடா என்ன. ரொம்ப சின்னதா இருக்குடா, அதான் பிரச்சனை. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். பக்கா ஸ்விம். சீமா போ. ஓகே. ஒரு இந்த மாதிரி க்ளோ ஸ்குட் இந்த மாதிரி கேவுக்கு நம்ம வரல. கீழே போ வந்துட்டோம். எப்படா என்னடா இது ஃபுல்லா இந்தியா வந்தா நம்ம போன தடவை இல்ல வரல. மேல தானே போனோம். என்ன இப்ப உனக்கு? ஓகே மேல போனோம். சுத்தி பாத்துருக்கேன். வீட்டுக்கு வழி கண்டுபிடிக்கணும். நம்ம கிட்ட எத்தனை டைமண்ட் இருக்குது பாரு. எத்தனை டைமண்ட் எத்தனை இருக்குது பாரு. 13 தான் பார்த்தேன். ஆமா 13. எப்படியாச்சும் காசு எடுத்துட்டோம். பிளாக் ஏதாச்சும் இருக்கா? இப்ப என்கிட்ட 5 டைமண்ட் இருக்கா? 5 13 எவ்வளவு? 6 7 8 18 இருக்கும். அதை வச்சு 5 தான் இருந்துச்சா? ஆமா 5 தான் இருந்துச்சு ஆல்ரெடி. அதை விட அதிகமா இருந்துச்சுடா, 8 10 இருந்துச்சு. அதை வச்சு பிக்காக்ஸ் ஸ்வாடு அந்த மாதிரி செஞ்சேன். இந்த சைடுல எதுவும் இல்ல. என்ன மேல டிகிங் டர்ட்டா? கேவுக்குள்ள இருக்கதான் செய்யும். தண்ணி இருக்கிற இடத்துல நிறைய டர்ட். அப்புறம் டிகிங் தான். ஆமா அதுவும் அந்த டிக் நம்ம ஃப்ரெண்டு. ஓகே ஓகே பர்ஃபெக்ட். நல்லது நல்லது, நம்மளுக்காகவே வந்தது பாத்தீங்களா. டார்ச் இன்னும் டார்ச் எங்க போச்சு? அடியில போச்சு இருந்ததும் போச்சு. நல்லது. கொஞ்சமாச்சு கிளியர் பண்ணோம். அந்த கிராவல் வேஸ்ட், அதான் அப்பயே தூக்கி போட சொன்னேன். அங்க இருக்காண்டா அடி, அங்க இருக்குடா டார்ச். ஆமாண்டா டார்ச் இதுவா இருக்குமா? இதாவும் ஒரு ஓஷன் தான் போகணும்னு நினைக்கிறேன். மற்றபடி பயமாவே சஃபகேட் ஆகி செத்துவோமா? ஓஷன்டா போகுது. மேல செவு கொண்டா. டேய் இங்க போகுது. சேஃப் இல்லடா சத்தியமா, செத்துவோண்டா. ஐயோ சத்தியமா சேஃப் இல்லன்ட்டல. டக்குன்னு போடா. வேற வழி இல்ல, இப்படிதான் போயும். அந்த வழியா போக முடியாது. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன்டா, நிறைய தடவை இந்த சைட் போய் செத்து போயிருக்கா. நம்ம நார்மலா போயிடலாம். அப்ப நம்ம வில்லேஜுக்கு அடியில பக்காவா இருக்கும். இப்ப நம்ம வேற வழியா மேல மைண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸி தான்டா. ஏன்னா இந்த சீட்ல நிறைய தடவை நான் மைண்ட் பண்ணி போயிருக்கேன். இப்ப நம்ம பார்த்த ஓஷன்டாண்டா அது எனக்கு தெரிஞ்சு. பண்ணாத முன்னாடி பார்த்துமே. வருது டார்ச். அந்த ஒரு டார்ச் கீழே விழுந்து நல்லா இருந்தது. ஆமாயா கண்ணு தெரியாதீங்க. கண்ணு நம்ம கோவில் எடுத்துட்டு மேல போலாமா? பெரிய மனுஷன் என்ன சொல்ல தெரியுமா? பாத்துக்கோ. எப்படியாச்சும் மேல போய் ஆகணும். அதுதான் நான் இருக்கேன். டர்ட் வந்துச்சுடா சந்தோஷமா. நான் இந்த மாதிரி டர்ட் கேவுக்குள்ள இருக்க டர்ட்டா இருக்கக்கூடாது. ரொம்ப டீப்பா தான் வந்தோம். ஸோ கைஸ் கண்டிப்பா நாங்க இந்த திரும்ப உள்ள வரோம். மறுபடியுமாடா? ஆமா கண்டிப்பாக.
சரி டீப்பா வரும். ஆனா அதே சமயம் வழி ஞாபகம் வச்சுக்கணும்யா. அதான் இந்த ரூட் இருக்கே, திஸ் இஸ் கால்ட் பெஸ்ட் ரூட். ஸோ இது கிராஃப் இதுவா, அப்போ டர்ட் இல்லை இது. அதான் பார்த்தேன், அதுக்குள்ள எப்படி டர்ட் வந்துச்சு? எங்கடா அது இவ்வளோ நேரம் டிக் பண்ணா? கிரானைட், கிராஃபைட்டுன்ற. ஸோ இது தொட்டுனா நிறைய லைட்டாக பிரைட் ஆகுது, அதை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக மேலே பாரு. இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா 2 எடுத்துட்டு வந்தல பிக்காக்ஸ். இருக்கு, ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு. டீப் ஃபிளேட்ல இருக்கும் இல்ல காப்பு. ஐயோயோ கிராவல்டா கிராவல்டா கிராவல். டேய் வேற வழி இல்ல மேல பெய்யதான் ஆகும். ஓஷன் 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 ஓஷன். போடு கைஸ், சரியான எஸ்கேப். அதான் எனக்கு இந்த கண்ட்ரோல் தான் பிடிக்குது, நான் ஃபாஸ்டா இருக்க முடியும் என்ன பொறுத்த. இது அந்த PVP பிளேஸ்ல யூஸ் பண்ண கண்ட்ரோல் தானே அது? இல்லையே எனக்கு தெரியல. அதான் நினைக்கிறேன், ஏன்னா நிறைய தடவை நம்ம ஸோ கைஸ் நம்ம தொலைஞ்சிட்டோம். ஸ்பைடி சொல்லியிருக்கான். ஆமா ஸ்பைடி, அது ஃபுல் நேம் சொல்லக்கூடாது, அதானே நம்ம க்ளூவாவே குத்தோம். ஆமா வந்துட்டோம் யார். நம்ம வழியை கண்டுபிடி, இந்த மலை மட்டும் நின்றுச்சுன்னா நல்லா இருக்கும். டிடி அப்போ வேங்கியே வந்துட்டோமா நம்ம? எனக்கு தெரிஞ்சு அந்த சைடில் தான் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அந்த சைடில். சரி வெயிட் பண்ணு. ஸோ அப்படியே என்னோட இதுக்கு செரி பிளாசம். ஆமா ஆமா செரி பிளாசம், அந்த மலையா கூட இருக்கலாம் அது. ஆமாண்டா அந்த சைடு இருக்கும்டா எனக்கு தெரிஞ்சு வில்லேஜ். ஏன்னா இந்த இடத்துக்கு நான் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம், அந்த சைடு இருக்கும். பழகி போச்சியா. So guys, successfully diamond mining முடிந்து விட்டது. ஆமா, எப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அத பண்ணி இத பண்ணி 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 வந்துட்டோம். ஆமாண்டா இதான்டா கன்ஃபார்ம். ஏன்னா என்ன பொறுத்த என்னடா டேய். ஆமாண்டா எஸ் 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 வந்துட்டோம். ஸ்டார்டிங்ல பார்த்தேன் செரி பிளாசம். ஆமா அந்த ஸ்டோன் வில்லேஜ் கண்டுபிடிச்சாச்சு गाइस. சரியான மழை பெய்யுது, ஏதோ நம்ம ஊர் டிசம்பர் மாசம் மாதிரி. போ 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 போ. செப்டம்பர் கூட சொல்லலாம் இல்லையா? டிசம்பர்ல தானே அதிகமா புயல்லாம் வரும். அப்படி சொல்ல புயல் ஸ்னோ ஃபால் வந்தனால ஸ்னோ ஃபால் ஆயிடுச்சு. இன்னும் மதுரை போயிடுச்சு. என்னடா ஒரு செகண்டுக்கு மட்டும் ஸ்னோ ஃபாலா? ஸ்னோ ஃபால் என்ன गाइस இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட 12ல இருந்து எக்ஸ்பி இப்ப 14 பாரா மாறிடுச்சு. என்ன முடிய போகுது அதுவும். சோ गाइस இது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ள வந்து நம்ம டைமண்ட் நம்ம எடுத்த லூட் எல்லாம் உள்ள அடுக்க வேண்டியதுதான். ஓகே பாடி 18 டைமண்ட்ஸ் போடு, ஸ்வாக் தான். லாபிஸ் லசூலி முடிஞ்சா இன்னொரு வீடியோ வர ட்ரை பண்றேன். ஆமா வந்துதான் ஆகணும். என்ன இது கட்டளை போல இருக்கு இது சொல்றது. எமரால்ட் எடுத்துல விடா. எமரால்ட் எங்கடா இருக்கு? கண்ணே தெரியல. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இது இந்த மைனிங்ல கிடைச்சது. நான் வேற எமரால்ட் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம்டா. கன் பவுடர் போடு. ஸ்டார்டிங்ல பார்த்ததான் எனக்கு வரைக்கும் நான் பார்க்கறது. ஸோ गाइस நம்ம மற்ற வீடியோலாம் நான் பார்க்கல, ரொம்ப லாங்கா இருந்ததுனால. மற்ற வீடியோல இந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ் பண்ணானா கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க गाइस. கமெண்ட்ல போடாம இருக்கீங்க गाइस. அப்புறம் இது கமெண்ட் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. நாட்டன் ப்ளஸ் எது கூட வைக்கிற இந்த மாதிரி கோல்டன் ரூட்ல ஒரு இருக்கட்டும் அதுவும். ஸோ गाइस இப்போ அயனை மெல்ட் பண்ணுறா. இப்போ மெல்ட் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹாப்பி காஸ்ட் பைபிள் ஓகே ஜஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம அது பேர் சீட் தானே. வீடு நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஆமா ஐ மீன் நீ, ஏன்னா நான் பர்க் பண்ண இல்லையான்னு தெரியல. ஸோ ஆனால் கண்டிப்பாக எண்டர் டிராகன் முடிக்கிறப்ப நான் வருவேன். ஆமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நம்ம அடுத்த வீடியோல நம்ம பாத்துக்காக நாங்க வருவோம். நான் ஆல்ரெடி எத்து வெஸ்டன்டா ஸ்னோபால்லாம் தெரியுமா? பார்த்தேன் இதுல பார்த்தேன் செஸ்ல பார்த்தேன். இப்போ
இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 50 சப்ஸ்கிரைபர்ஸ் 75 100 அதுதான் நம்மளோட கோலு. ஸோ ரீச் பண்ணிட்டோன்னா இன்னும் சேனலை அப்கிரேட் பண்ணலாம். நிறைய ரிவீல் பண்ணுவேன், பயங்கரமான கேமிங்லாம் போடலாம். ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். நீயும் பை சொல்றா. டாடா பை கைஸ். பை கைஸ்.